அற்புதமான ஒரு அனுபவம். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பேசாம விடுற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு தடவையும் பேசுறதுக்கு புதுசு புதுசா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து தொடங்கணும் அப்படின்னு வந்து தோணுது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருந்து தொடங்குவோம். கோசாம்பியுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த அதிகாரபூர்வ கம்யூனிஸ்ட் கட்சியுடனான போராட்டம் தான். அவர் வந்து அபிஷியல் மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்திய பொதுவுடைமை கட்சியை. அவருக்கும் அந்த கட்சிக்கும் வந்து ஒத்தே போனதில்லை. என்ன எப்படின்னா அது வந்து பல தளங்கள்ல அவருக்கும் அதிகாரப்பூர்வ கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த தோழர்களுக்கும் விவாதங்களும் சண்டைகளும் வந்து நடக்குது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. டிடி கோசாம்பி கொமிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல, சர்வதேச அமைப்புல இருக்கிறார். அது என்னன்னா உலக அமைதிக்கான அந்த கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல இருந்துட்டு அவர் பல முறை சீனாவுக்கு போறாரு. 51, 52 வாக்குல வந்து தொடர்ந்து சீனாக்கு வந்து போயிட்டு வர்றாரு. அப்போ இந்தியால இருக்கிற இந்திய பொதுவுடைமை கட்சியில ஒரே கட்சி தான். அதுல வந்து 2 பிரிவுகள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா அதிதீவிர பிரிவு. அதிதீவிர பிரிவில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீனால நடந்தது மார்க்சிய புரட்சியே கிடையாது. அது வந்து ஒரு விவசாயிகள் கழகம். இது அடிக்கடி நடக்கிறது தான். இதை நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அப்ப ஹங்கேரியிலையும் கிழக்கு ஐரோப்பாலையும் நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள்ல சீரியஸா அக்கறை வந்து எடுத்துக்குது. கோசாம்பி தான் சொல்றாரு, கிழக்கு நோக்கி பாருங்க, நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து சீனா தான் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ச்சியா இந்த சண்டைகள் வந்து நடக்குது. கோசாம்பி ரொம்பவும் சீரியஸா சீனா மேல ஒரு அக்கறை எடுத்துக்கிறாரு. எல்லா விதத்திலையும் இந்தியாவை ஒத்து இருக்கிற ஒரு நாட்டுல எப்படி ஒரு ஒரு சமத்துவமான ஒரு அமைப்பு கட்டப்படுது அப்படிங்கிறத பக்கத்துல இருந்து பாக்குறாரு. பல முறை போயிட்டு சீனாக்கு வர்றாரு. 52ல வந்து எழுதுறாரு, இந்த 2-3 வருஷத்துல நான் பார்த்த போது குழந்தைகள்லாம் ஆரோக்கியமா இருக்கு, தைரியமா இருக்கு, ஊரு வந்து சுத்தமாயிட்டே வருது, புதுசா யாராவது வந்தாங்கன்னா வந்து சிரிச்சு பேசுது, குழந்தைங்க வந்து அடிச்சு விரட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறது இல்ல, தொழிலாளர் குடியிருப்பு பகுதிகளில் ஒரு ஆரோக்கியமும் ஒரு சுத்தமும் இருக்கு, போதுமான உணவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல எல்லாம் இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிடுற இந்த சாப்பாடை முதல்ல வந்து நாங்க விருது சாப்பாடா தான் சாப்பிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து எக்ஸாஸ்பரேட்டிங் எஸ்ஏஸ்ங்கிற அந்த நூல்ல வந்து அவரு சொல்றாரு. சொல்லிட்டு நேருவோட 5 ஆண்டு திட்டங்களையும் இந்த அடிப்படையில பரிசீலிக்கிறார். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் இந்தியா மொத்தத்துக்கும் மக்களுக்கும் பலன் தராது. இது சோவியத் யூனியனுடைய 5 ஆண்டு திட்டங்களின் அடிப்படையில இருந்தாலும் கூட இந்தியா வந்து தன்னுடைய பழைய அந்த பியூடல் முறையில இருந்து வெளிவராம, பழைய சொத்துடைமை முறையிலிருந்து வெளியே வராம, உற்பத்தி உறவுகளை மாத்தாம வெறும் 5 ஆண்டு திட்டங்கள் மட்டும் போட்டு மக்களுடைய பணத்தை கொண்டு போய் அதுல கொட்டுது. இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு சில பேருக்கு மட்டுமே செல்வம் குவியறதுல கொண்டு போய் விடும். இது மொத்த மக்களுக்கும் பலன் தராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த முறைகளை வந்து நம்ம பெருசா நம்ப வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. ஆனா சீனா வந்து ரொம்ப சீக்கிரமே அது அரைக்காலனியா இருந்தது இல்லையா, அந்த அழிவுகள் அது எல்லாத்தையும் வந்து கடந்து வந்துடும் போல தெரியுது. வளர்ச்சி கண்ணுக்கு தெரியுது. வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நாட்டோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பண்பாட்டு அடித்தளத்திலையும் வந்து தெரியுது. டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்குது, டிபேட்ஸ் பெரிய லெவல்ல வந்து நடக்குது. நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிறத பத்தி மக்களும் இன்டலெக்சுவல்ஸும் ரொம்பவும் வெளிப்படையா விவாதிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் அவர் வந்து பேசுறாரு. இத வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகுது. இப்போதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, சீனாக்காரங்க கம்யூனிசத்தை எல்லாத்தையும் கை கழுவிட்டு அது வந்து ஒரு ஏகாதிபத்தியமா மாறுறதை நோக்கி போயிட்டு இருக்கும் போது, இப்ப நம்ம சீனாவை அது எவ்வளவு பெரிய சாதனைன்னு பேசுற இடத்துக்கு கம்யூனிஸ்டுக்காரங்கள் வந்திருக்காங்க. இதுல மாலை அமைப்பு ஒரு விதிவிலக்கு, அது வேற. பல இடங்கள்ல மாலையோட பார்வையும் கோசாம்பியுடைய பார்வையும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். கோசாம்பிக்கு வந்து தெரியாது, அந்த நக்சல்பாரி எழுச்சிக்கு முன்னாடியே ஒரு மரணம் அடைஞ்சிடுறாரு, பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் வர்றது தெரியாது. ஆனா ஒரு விதத்துல மாலை அமைப்புகளுடைய சிந்தனையை வந்து கோசாம்பியுடைய எழுத்துக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த
அதிகாரப்பூர்வ மார்க்சிய பார்வையோட கோசாம்பிக்கு இருந்த இந்த முரண் இதை வந்து பல தளங்கள்ல நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தோழர் பேசுன மாதிரி இப்ப அந்த காலகட்டத்துல இந்தியால வந்து 3 விதமான வரலாற்று பார்வை இருந்தது. ஒண்ணு வந்து என்னன்னா காலனி ஆதிக்க பார்வை. இந்தியாவுக்கு ஒரு பிளான், ஒரு சிஸ்டமேட்டிக்கான வரலாறு கிடையாது. 1342 வந்து ஜூலை மாசம் 8ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னா இந்தியால வந்து தெரியாது. இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. எங்க ஊர்ல எல்லாம் இருக்கிற ஒரு வரலாறு வந்து இங்க எங்க ஊர்லயும் மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகள்லயும் இருக்கிற வரலாறு இங்க இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இருக்கிறத வச்சுதான் நாங்க சமாளிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு இந்த வின்சென்ட் ஸ்மித் இவங்க எல்லாம் சொல்றாங்க. 2வது பகுதி என்னன்னா இந்தியாவுக்கு வந்து மிக அற்புதமான பொற்காலம் ஒண்ணு இருந்தது. அது வந்து இவங்கனால எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. மக்கள் வந்து மிகுந்த மகிழ்ச்சியோட இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அதை வந்து நம்ம பழைய இலக்கியம், இப்ப நம்ம ஊர்ல எடுத்துட்டோம்னா சங்க இலக்கியம், இதுல இருந்தெல்லாம் வந்து அதை பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்க. ஒரு குளோரியஸ் பாஸ்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிசிராந்தையார் தமிழ்நாட்டுல அதை நம்ம ரொம்பவே நல்லா பார்க்க முடியும். தமிழ் அறிஞர்களுடைய எழுத்துக்கள்ல தமிழர்கள் கிட்ட வர்க்கம் இல்ல, தமிழர்கள் கிட்ட வந்து குற்றம் இல்லை மாதிரிலாம் பிசிராந்தையார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் ஒரு நாடகம் எழுதியிருப்பாரு. அதுல படிச்சாலே தெரியும், எல்லாரும் நல்லவர்கள் எல்லாரும் வல்லவர்கள். அதுல வந்து ஒரு கொலை நடந்துரும், பாண்டிய நாடு அதிர்ச்சி அடைஞ்சிரும். இதுதான் அந்த கதை. இப்படியான பார்வைதான் பெரும்பாலும் தேசபக்த பார்வை கொண்டவர்கள் கொண்ட வரலாற்று அறிஞர்கள் கிட்ட இருந்தது. 3வதா நம்மளுடைய மார்க்சியவாதிகள். மார்க்சியவாதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஐரோப்பிய மார்க்சிஸ்டுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வரலாற்றை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி இங்க பார்க்க தொடங்கினாங்க. ஹலோ, அவங்க எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி இங்க பார்க்க தொடங்கினாங்க. ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா வாழ்காவிலிருந்து கங்கை வரை. அதை நீங்க படிச்சீங்கனாலே தெரியும். இன்னைக்கும் மிக விரிவா படிக்கப்படுற ஒரு புத்தகம் வாழ்காவிலிருந்து கங்கை வரை. ரொம்பவும் ஒரு ஸ்டீரியோ டைப்பா அத இந்திய வரலாறை பார்க்கிற ஒரு புத்தகமா இருக்கு. ஆரியர்கள் வந்து வர்க்கம் இல்லாம பழங்குடி சமூகத்திலிருந்து அப்படியே வராங்க. இங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாகரிக சமூகம் இருக்கு. நாகரிக சமூகம்னாலே அது ஆண்டான் அடிமை சமூகம். இந்த ஆண்டான் அடிமை சமூகம் வந்து இந்த பழங்குடி ஆரியர்கள்னால வீழ்த்தப்படுது. வீழ்த்தப்பட்ட பின்னாடி ஆரியர்களும் வர்க்க சமூகத்துக்குள்ள போறாங்க. உழைப்பு பிரிவினையில இருந்து சாதி உருவாகுது அப்படிங்கிறது அந்த வாழ்காவில இருந்து கங்கை வரையில ராகுல்ஜி சொல்ற ஒரு விஷயம். இது வந்து எங்கிருந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா சோவியத் இந்தாலஜிஸ்ட், இந்தியவியல் அறிஞர்கள் உடைய பார்வையில இருந்து எடுக்கிறார். போங்கார்ட் லெவின் அப்படிங்கிறவங்க எல்லாம் ரொம்பவும் அற்புதமான இந்தியவியல் அறிஞர்கள். ஆனா அவங்க கிட்ட இந்த ஸ்டீரியோ டைப்பான ஒரு பார்வை வந்து இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஐரோப்பால ஆண்டான் அடிமை சமூகம் இருந்தது, இந்தியாலையும் ஆண்டான் அடிமை சமூகம் இருந்தது. இங்க வந்து மௌரியர் காலத்துல ஆண்டான் அடிமை சமூகம் இருந்தது. மௌரியர் கால சமூகம் சந்திரகுப்த மௌரியர்ல இருந்து அசோகர் காலம் வரைக்கும் இருந்த சமூகம் ஆண்டான் அடிமை சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு போங்கார்ட் லெவின் அந்த மாதிரி இவங்க எல்லாம் சொல்றாங்க. அடிமைகள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா அசோகர் காலத்திலையும் சரி, சந்திரகுப்த மௌரியர், பிம்புசாரர் இந்த காலத்திலையும் சீதா நிலங்கள் அப்படிங்கிற நிலங்கள் இருந்தது, அரசுக்கு சொந்தமான நிலங்கள். அந்த நிலங்களுக்குள்ள வேலை செஞ்சவங்களுக்கு நிலத்தை விட்டு வெளியே போகிற உரிமை கிடையாது. அவங்க நிலத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். புத்த பிட்சுகளுக்கு உள்ள போய் அங்க இருக்கிறவங்கள புத்த மதத்துல மாற்ற உரிமை கிடையாது. இப்படிதான். இப்ப ஏறக்குறைய அரசு வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் கட்டுப்படுத்துச்சு. இவங்க அடிமைகள் தான் அப்படிங்கிற முடிவுக்கு சோவியத் இண்டாலஜிஸ்ட் வராங்க. போங்கார்ட் லெவினுடைய இந்திய வரலாறு புத்தகத்துல அது ரொம்பவும் தெளிவா இருக்கும். அதுக்கு முன்னுரை வந்து ரொமேலா தாப்பர் எழுதுறாங்க. அதுலயே அவங்க மறுக்கவும் செய்யறாங்க, இதுல எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அசோகர் வந்து கலிங்கத்துக்கு மேல படையெடுத்து போறாரு. கலிங்க போருக்கு அப்புறம் அசோகர் வந்து போர் செய்யறதை நிறுத்திட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா. எப்படி நிறுத்தினாரு அப்படின்னு சொன்னா கலிங்கத்திலிருந்து பல்லாயிரம் மக்களை பிடிச்சிட்டு வந்து இந்த சீதா நிலங்கள்ல அவர் வந்து அடைச்சிட்டு தான் நிறுத்தினார். சரி, இப்ப இந்த மாதிரியான ஆதாரங்களை கொடுத்து இந்திய சமூகத்துல அடிமை முறை இருந்தது. அதுக்கப்புறம் குப்தர் காலத்துல நில பிரபுத்துவ சமூகம் உருவாகி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த இது வந்துருச்சு, முதலாளித்துவ சமூகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, இல்லாட்டி முதலாளித்துவ சமூகம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க.
இத வந்து சிபிஎம் சிபிஐ வந்து அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அதான் அதுல இருக்கிற பிரச்சனை. இப்ப எடுத்துக்கிட்டதுல வந்து இன்னைக்கு நம்ம என்ன பெரிய சிக்கலை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த முறையில நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ராகுல்ஜியுடைய பார்வையில ஆரியர்கள் வந்தாங்க. ஆரியர்கள் வந்து சாதி இல்லாத ஒரு பழங்குடி சமூகமா வந்தாங்க. இந்தியாவுக்குள்ள வந்து அவங்க வந்து சாதிய சமூகமா மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்தது ரொம்பவும் மோசமான ஒரு வர்க்க சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அதெல்லாம் ஒன்னா கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஎம்எஸ் நம்பூதிரிபாடு இந்த மாதிரி எழுத்தாளர்கள் நம்முடைய முதுபெரும் தோழர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பின்னவீனத்துவவாதிகள் ஒரு பெரிய அட்டாக் வந்து நடத்துறாங்க. உனக்கு வந்து சாதியத்தை பத்தி தெரியல, சாதியுடைய தோற்றம் இதை பத்தி எல்லாம் உங்களுடைய புரிதல்ங்கிறது வந்து பொத்தாம் பொதுவானதாகவும் மொட்டையானதாகவும் வந்து இருக்கு, பார்ப்பனியத்தை பத்தி உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு கெயில் ஓமட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய அட்டாக் நடத்தும் போது ஒரு எல்லா பக்கத்திலையும் தலித் எழுச்சி நடக்குது, எல்லா பக்கத்திலையும் விவசாய சமூகங்கள் வந்து விழித்திடுது, பெரிய விவசாய கழகங்கள் நடக்குது, இந்தியா மொத்தத்திலையும் ஃபைட் நடக்குது. இதை பார்க்கும்போது சோவியத் யூனியனோட வீழ்ச்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு பெரிய அதிர்ச்சி அடைஞ்சு எதிர்நிலைக்கு வந்து போறாங்க. எதிர்நிலைக்கு போய் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க பெரியாரிய பார்வையை வந்து ஏத்துக்கிறது, அம்பேத்கரிய பார்வையை ஏத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. போய் என்னவாச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாமே பார்ப்பனிய சதி அப்படின்னு பேசுற இடத்துல வந்து நிக்கிறாங்க. அண்ணாமலை பிஜேபிக்குள்ள வந்தாலும் அது பார்ப்பனிய சதி, அண்ணாமலை பிஜேபியிலிருந்து வெளியே போனாலும் அது பார்ப்பனிய சதி, விஜய் ஜெயிச்சாலும் அது பார்ப்பனிய சதி, அதிமுக ஜெயிச்சாலும் அது பார்ப்பனிய சதி. இந்த மாதிரி பார்க்கிற ஒரு பார்வை வந்து ரொம்பவும் மோசமான ஒரு பார்வை வந்து வருது. இப்போ ஒரு 4 நாளா வந்து சிஜேபி பத்தி கரப்பாம்பூச்சி பத்தின கட்சியை பத்தின பார்வை லைட்டா மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தா இதுவும் பார்ப்பனிய சதி. பிஜேபிக்கு வந்து மக்கள் மத்தியில வெறுப்பு ஏற்படுது. அந்த வெறுப்பை வந்து மாத்துறதுக்காக ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி மாதிரியே இன்னொரு கட்சி உருவாகுது, அதுதான் சிஜேபி அப்படின்னு சொல்லி அதுவும் பார்ப்பனிய சதி. இந்த மாதிரி ஒரு மூலையில பார்ப்பனியம்னே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருந்த இடத்த வந்து ஒரே டைவ் அடிச்சு பார்ப்பனிய சதி, எல்லாமே பார்ப்பனிய சதி, உங்களுக்கு காலையில வந்து லேசா தலை சுத்துச்சுன்னா அது பார்ப்பனிய சதி, அதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குதுன்னு சொல்ற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. இந்த பிரச்சனை இதை வச்சு பார்ப்பனிய சதி அப்படிங்கிறத வச்சு நீங்க எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாது. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஏன் உருவாச்சு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்பட்ட ஒரு வெற்றிடம். அதிமுக பிஜேபியோட ரொம்பவும் நெருக்கமா போனது, அதிமுகல ஒரு வலிமையான தலைமை இல்லாம போனது, அதிமுகவுடைய வசூல் கார்பரேட் வசூல் வந்து குறைஞ்சு போனது, கார்பரேட் அமைப்புகள் அதிமுக மேலான நம்பிக்கையை இழந்துட்டு வர்றது. இந்த சூழ்நிலையில வேறு ஒரு கட்சிக்கான ஒரு தேவை இருக்குது, அந்த கட்சி வந்து தாவேகாவா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். இப்படி பார்க்க முடியாது இந்த பார்ப்பனிய சதி அப்படின்னு நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, மார்க்சியத்துக்குள்ளேயே நிக்கவே முடியாது. ஏறக்குறைய இந்தியா மொத்தத்திலையும் 91 பேப்பர் லீக்ஸ் வந்து நடந்திருக்கு, மாபெரும் ஊழல்கள் வந்து நடந்திருக்குது, பெட்ரோல் ஊழல், கோவில் ஊழல், எல்லா விதமான ஊழலும் நடந்திருக்கு. போலீஸ் செலக்ஷன்ல ஊழல், வனத்துறை அதிகாரிகள் செலக்ஷன்ல பேப்பர் லீக்கு, போலீஸ் செலக்ஷன்ல பேப்பர் லீக்கு, அரசு ஊழியர் செலக்ஷன்ல பேப்பர் லீக்கு, ஐஏஎஸ் செலக்ஷன்ல பேப்பர் லீக்கு, அத்தனையும் நடந்துதான் இன்னைக்கு இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம பாக்குறோம் இல்லையா சிஜேபி இந்த வெடிப்பு. இது திடீர்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி கரப்பாம்பூச்சின்னு சொன்னதுனால நடக்கல. இந்த அரசு அதனுடைய கல்வி சிஸ்டத்து மேல ஏற்பட்ட வெறுப்புனால ஏற்பட்ட ஒரு வெடிப்பு. இதை வந்து நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அந்த மார்க்சிய பார்வை, நம்மளுடைய அந்த பிராக்மாட்டிக்கான இயக்கவியல் பார்வை அதை விட்டுட்டு வேறு விசித்திரமான பார்வைகளை வந்து நம்ம எடுத்துட்டதுலதான் நம்மளுடைய சிக்கல் வந்து இருக்கு. இது எல்லாத்துக்கும் எதிராக இருந்ததுதான் வந்து கோசாம்பியுடைய பார்வை. ஒவ்வொன்றும் கோசாம்பியுடைய பார்வை வந்து வித்தியாசப்படும், வேறு விதமானதா அது வந்து இருக்கும், வேற ஆங்கிள் இருந்து இருக்கும். நமக்கு வந்து அது பயங்கர ஷாக்கா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து கிருஷ்ணருடைய கதையை வந்து எடுத்துக்கலாம். கிருஷ்ணரோட கதையை வந்து மகாபாரத கிருஷ்ணர் பல்வேறு விதங்கள்ல பல்வேறு ஆய்வாளர்கள் பல்வேறு விதமா சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் அப்படிங்கிறவரு கருப்பா இருக்காரு, அதனால அவரு பின்னாடி வந்து திராவிட சமூகம் அந்த நாகரிகம்
பழங்குடிகளோட இதுல இருந்து அதை எடுத்துட்டு வந்திருக்கணும், அவர் பூர்வ குடியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பார்வை வந்து அவர் யாதவர் இடையர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விதமான ஒரு பார்வை இருக்கு. அதே மாதிரி இந்து மதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா சாதிகளையும் ஒன்னா பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்றதுக்காக இந்து மேலாதிக்கவாதிகள் வந்து அந்த கிருஷ்ணருங்கிற அந்த கேரக்டரை பயன்படுத்துறாங்க. அது நன்மைக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர். அது அதனுடைய அதனுடைய கருப்பு நிறம் அப்படிங்கிறது வந்து அந்த வர்ணம். சாவர்கர் அதுதான் சொல்றாரு, வர்ணம். வர்ணம் அப்படிங்கிறது அந்த ஏத்துக்கிட்ட அந்த குணம், வானுடைய நிறம் நீளம், இந்த மாதிரி அது வந்து சிம்பாலிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு சாவர்கர் ஒரு பார்வையை வந்து வைக்கிறார். கோசாம்பி இதற்கு மாற்றா நம்ம வந்து கற்பனையே பண்ண முடியாத வித்தியாசமான ஒரு பார்வையை வந்து வைக்கிறார். இது எல்லாத்துக்கும் அவர் போறதே கிடையாது. கம்சனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற இடத்துல இருந்து கோசாம்பி அதை வந்து தொடங்குறாரு. கம்சன் வந்து யார்? தேவகியுடைய அண்ணன், ஓகேவா, மன்னர். தேவகியுடைய அண்ணன். தேவகியுடைய அண்ணன் வந்து தேவகியுடைய குழந்தைகளை ஏன் கொல்ல நினைக்கிறாரு? அந்த குழந்தை வளர்ந்து வந்துச்சுன்னா உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால தேவகிக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் அவர் வந்து கொல்றாரு. கோசாம்பி இதை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மருமக்கள் தாயம் அப்படின்னு சொல்றாரு. மருமக்கள் தாயம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சொத்து வந்து தங்கை பெண்கள் வழியா வரும். கேரளால எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த நாயர் அந்த மாதிரியான குடும்பங்கள்ல. பெங்கால்ல அது வந்து இருக்கு. மேகாலயால சில பழங்குடி மக்கள் கிட்ட அது வந்து இருக்கு. இப்போ நான் இருக்கேன், என்னுடைய சொத்து வந்து என்னோட தங்கையோட இல்லாட்டி அக்காவோட குழந்தைகளுக்கு போகும். அந்த குழந்தைகளுடைய சொத்து அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய தங்கை வழியில தான் போகும். இந்த மாதிரி போறதுதான் வந்து மருமக்கள் தாயம். இந்த சமூக அமைப்பு முறை தான் அன்னைக்கு அந்த கிருஷ்ணருடைய கதை உருவான அந்த குஜராத் பகுதி மொத்தத்திலையும் இருந்தது அப்படின்னு சொல்லி கோசாம்பி சொல்றாரு. அந்த பழங்குடி சமூகங்கள்ல ஒரு கட்டத்துல மருமகன் வளர்ந்து பெருசான உடனே மாமனை பலி கொடுத்துருவாங்க, நரபலி கொடுத்துருவாங்க. நரபலி கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு மருமகன் வருவான். மருமகன் வந்த உடனே மாமனுடைய மனைவியை திருமணம் பண்ணி கொள்வது அவருடைய வழக்கம். இது வந்து அன்னைக்கு இருந்த ஒரு நடைமுறை. இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் மாதிரியே. இடிபஸ் காம்ப்ளெக்ஸோட இந்திய வடிவம் நமக்கு தெரியும் இல்லையா? இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் உடைய கதை அலையே லவ், அந்த அதனுடைய இந்திய வடிவம் இது அப்படிங்கிற ஒரு ஆய்வை வந்து கோசாம்பி முன்வைக்கிறாரு. அதற்கு ஆதாரமா இன்னொன்னையும் சொல்றாரு. மகாபாரதத்துல கிருஷ்ணர் வந்து பாகவதத்துல கிருஷ்ணர் வந்து பின்னாடி கம்சனை வந்து தோற்கடிச்சு அங்க போறாரு. அங்க வந்து ஒரு வேலைக்கார ஒரு பொண்ணு வந்து கூனி போயிட்டு இருக்காங்க. கிருஷ்ணரை பாக்குறாங்க. அந்த கிருஷ்ணர் வந்து அவளை தீண்டின உடனே அந்த பொண்ணு வந்து பேரழகியா மாறிடுறா அப்படிங்கிறாங்க. இது வேற யாரும் கிடையாது, இது சிம்பாலிக்கா சொல்லப்படுற விஷயம். இது வந்து கம்சருடைய மனைவி. அந்த மனைவியை வந்து சடங்கு முறைப்படி கிருஷ்ணர் வந்து தன்னுடைய மனைவியா ஏத்துக்கிறாரு. அதுதான் இது அப்படின்னு சொல்லி கோசாம்பி வந்து இதை இன்டர்பிரட் வந்து பண்றாரு. மருமக்கள் தாயம் எத்தனையோ காலமா வந்து இருந்தது. கிருஷ்ணரோட கதை எத்தனையோ காலமா வந்து இருந்தது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த பிராக்மேட்டிக் திங்கிங், லேட்ரல் திங்கிங், மாற்றி யோசிக்கிறது, மக்களுடைய வாழ்க்கையில இருந்து மக்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்தும் வரலாற்றுக்கான விஷயங்களை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து கம்யூனிஸ்டுகளுடைய பார்வையில வரவே கிடையாது. வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அரப்பா மொஹஞ்சதாரோல போய் அகழ்வாராய்ச்சிகள் பண்றது, கீழடியில போய் அகழ்வாராய்ச்சிகள் வந்து பண்றது, கொடுமணல்ல போய் அகழ்வாராய்ச்சி பண்றது, சிலைகளை ஆராயறது, இந்த வேதங்கள் சங்க இலக்கியங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் ஆய்வு பண்றது, இது எல்லாம் தான் வரலாற்று ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்கு. இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அதுல என்ன கிடைக்குதோ அதான் வந்து வரலாறா முன்வைக்கிறது அப்படிங்கிறதுல வந்து கம்யூனிஸ்டுகளும் அப்படிதான் இருந்தாங்க. அதுல இருந்து வந்து மாறவே இல்லை. அதுலதான் நமக்கு வந்து பிரச்சனையே வந்து வருது. புரிஞ்சுக்க முடியல வரலாற்றுல நிறைய விஷயங்களை அப்படின்ட்டு. இந்த இடைவெளியை தான் வந்து கோசாம்பி நிரப்புறாரு. வரலாறு அப்படிங்கிறது அகழ்வாராய்ச்சியும் தான், நுமாஸ்டிக்ஸ் நாணயவியலும் தான். ஏன்னா நாணயவியல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு குறிப்பிட்ட நாணயத்தை அச்சடிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல என்ன உலோகத்துல அது அச்சடிச்சது நாணயத்தை, அந்த உலோகத்துல என்னென்ன கலவைகள் இருந்தது, அந்த உலோகத்துடைய நிறை அளவு எவ்வளவு இருந்தது அப்படிங்கறதையெல்லாம் வச்சு
உற்பத்தி முறையின் அடிப்படையில அந்த சமூகத்தை நம்ம மதிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கோசாம்பி சொல்றாரு. இப்படி எல்லாமே கண்ணு முன்னாடி இருந்துட்டே தான் இருந்தது கோசாம்பிக்கு முன்னாடி. மருமக்கள் தாயம் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய பழக்க வழக்கம். இதை நீ வரலாற்றுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு கோசாம்பி. மக்களுடைய வரலாற்றுல இருந்து நீ வந்து பழக்க வழக்கங்களையும் வரலாற்றை நிர்ணயிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து அவரு கொண்டு வர்றாரு. அது என்னன்னா சமூகவியல். வரலாற்றுல சமூகவியல் வந்து முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிக்குது. அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்துதான் மிகவும் அற்புதமான ஒரு இன்டர்பிரேஷன், நம்ப தகுந்த ஒரு இன்டர்பிரேஷன் வந்து நமக்கு கிருஷ்ணரை பற்றின கதையில கிடைக்குது. ரீசனபிளா வந்து கன்வின்சிங்கா, காமன் சென்ஸுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. இப்படி ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்பவும் ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். உலக்கையில இருந்து அவர் வந்து பிறந்தவர். உலக்கைனா என்ன? விவசாய சமூகங்கள் வந்து ஏன் உலக்கைய வந்து கும்பிடுது? உலக்கை வந்து ஏன் செழுமையோட வடிவமா கருதப்படுது அப்படிங்கறத அவர் வந்து பாக்குறாரு. பிறந்த குழந்தைக்கு வந்து ஆடையை சுற்றி உலக்கைக்கு ஆடை மாதிரி பண்ணி பக்கத்துல வைக்கிறது, தொட்டிலுக்கு பக்கத்துல வைக்கிறது, சாமிக்கு பக்கத்துல உலக்கைய வச்சு வழிபடுவது, இப்படியான வழக்கங்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் இருக்கு. நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். உலக்கை பெஸ்டில் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒண்ணு. உலக்கை அப்படிங்கிறது தானியத்தின் மேல இருக்க அந்த உமியில இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒண்ணா வந்து இருக்கு. விவசாய சமூகத்துக்கு அது மிகவும் அடிப்படையான ஒரு கருவி. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உலக்கை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க தானியத்தை பிரிக்க முடியல அப்படின்னு சொன்னா அதை வந்து உணவாக்கக்கூடிய, இப்ப வடக்கு பகுதியில எல்லாம் கோதுமையை இடிச்சு மாவாக்குன்னு சப்பாத்தியாகவும் வேற இதாகவும் வந்து பண்ணிட முடியும். இப்போ உலக்கையுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது. உலக்கை வந்து நல்ல நிலைமையில இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த சமூகம் செழிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த வீடு வந்து செழிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ உலக்கையும் விவசாய சமூகமும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்னோட ஒண்ணு கலந்தவைகளா இருக்கு. கிருஷ்ணருடைய இனம், யாதவ இனம் எப்படி அழியுது அப்படிங்கிறது அந்த கதை வந்து முக்கியமான தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பி எனக்கு நான் கிருஷ்ணரை பத்தியே சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுல நின்னோம்னா அதை வந்து பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான். ஏன்னா கோசாம்பியுடைய உதாரணங்கள் வந்து மலை மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றையும் சொன்னா துண்டு துண்டா பேசிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால கிருஷ்ணரோட கதையில நின்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிருஷ்ணரோட கதையில கடைசியில என்ன நடக்குது? யாதவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு சாது கிட்ட ஒரு பையனுக்கு கர்ப்பிணி மாதிரி வேஷம் போட்டு போய் இவனுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒரு ரிஷி கிட்ட. ஆனா ரிஷி வந்து பயங்கர கடுப்பாகி இவனுக்கு வந்து ஒரு உலக்க பிறக்கும், அந்த உலக்கையினால நீங்க எல்லாம் அழிவீங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு. அதே மாதிரி அவனுக்கு ஒரு உலக்க பிறக்குது. அந்த உலக்கையை கொண்டு போய் இவனுங்க ஆத்தங்கரையில எரிச்சிடறாங்க. எரிச்சோம்னா அந்த இடத்துல எல்லாம் புல்லு முளையுது. ஒரு தடவை யாதவர்கள் எல்லாம் அங்க குடிச்சு கொண்டாட்டமா இருக்கும்போது சண்டை வந்துருது. புல்ல புடுங்கி அடிக்கிறாங்க. ஒருத்தர் புல் ஒவ்வொன்றும் உலக்கையா மாறுது, அடிச்சு செத்து போறாங்க. அந்த குளம் அழியுது அப்படிங்கிறது அந்த கதையுடைய முடிவு. இதுல உலக்கை எங்க வருது? உலக்கையோட ரோல் என்ன? இந்த இடத்துலதான் கோசாம்பி வர்றாரு. கோசாம்பி வந்து பேசுறாரு. உலக்கை அப்படிங்கிறது என்னன்னா, பழங்குடி சமூகங்கள் வந்து அழிஞ்சு அந்த இடத்துல உலக்கையை மையமாக கொண்ட விவசாய சமூகங்கள் வந்து உருவாகுது. இதைத்தான் அவர் வந்து அந்த கதை வந்து சிம்பாலிக்கா சொல்லுது அப்படிங்கிறார். பழங்குடி சமூகங்கள் வந்து பிளட் ஃபியூட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரத்த பகை, இந்த மாதிரி பல்வேறு சண்டைகள்னால அழியுது, பலவீனம் அடையுது, அல்லது பல்வேறு காரணங்கள்னால விவசாய சமூகங்கள் வந்து பழங்குடி சமூகங்கள் விவசாய சமூகங்களா வந்து மாறுது. எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல பழங்குடி சமூகங்கள் இல்லாம போகுது. பழங்குடி வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட பழங்குடி சமூகங்கள் வந்து இல்லாம போயிருது. கால்நடை மேய்க்கிற சமூகங்கள் வந்து விவசாய சமூகங்களா அந்த இடத்துல தங்குது. அந்த இடத்துல உலக்கையுடைய ஆட்சி வந்து தொடங்குது அப்படின்னு கோசாம்பி சொல்றேன். எவ்வளவு அற்புதமான ஒரு பார்வை பாருங்க. இந்த மாதிரி விஷயத்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து பார்க்க முடியும். கோசாம்பி சாதியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, சாதியத்தை பத்தி கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, சாதியத்தை பத்தி எல்லாமே வந்து வேறு பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட், பின்னவீனத்துவவாதிகள், போஸ்ட் மாடர்னிஸ்ட் இவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற அபத்தத்துக்கு வந்து நம்ம ரொம்பவும் ஈஸியா விடை சொல்லியிருக்க முடியும். இன்றைய காலகட்டத்துல கோசாம்பிக்கு பின்னாடி ரொமிலா தாப்பருக்கு பின்னாடி RS சர்மா, அதுக்கப்புறம் இர்பான் ஹபீப், இப்படி அந்த ஒரு வரிசை வந்து
அப்புறம் மாவோயிஸ்ட் கட்சியுடைய சாகேத் ராஜன், இந்த மாதிரியான தோழர்களோட வரிசை வந்து சாதியை பற்றி செய்த ஆய்வு அளவுக்கு இவங்க யாருமே செய்யல. இவங்க சொல்ற பெரியாரோ அம்பேத்கரோ போஸ்ட் மாடர்னிஸ்டுகளோ யாருமே ப்ரொஃபஷனல் ஆய்வாளர்களும் கிடையாது. உண்மையான ஒரு ப்ரொஃபஷனல் ஆய்வு, விஞ்ஞான பூர்வமான ஆய்வு வந்து செஞ்சு மலைமலையா குவிச்சு வச்சிருக்கிறது வந்து மார்க்சியவாதிகள் தான். ஆனா என்னன்னா, அதிகாரப்பூர்வ கம்யூனிஸ்டுகள் வந்து கோசாம்பியுடைய பார்வைக்கு வராத காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எதிர்நிலையில போய் கெயில் கோமட்டோட அட்டாக்ஸை வந்து நம்மளால சமாளிக்க முடியாம செதறி போய் அந்த அரசியலை வச்சுட்டு நம்ம வந்து செழுமைப்படுத்திக்கணும் அப்படின்னு பேசுற இடத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். அது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, சாதி அப்படிங்கிறது ஒரு பார்ப்பனிய சதி அப்படின்னு பேசி இதை வந்து நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை, நான் கோயம்புத்தூருங்க, அதனால கோயம்புத்தூர்ல அப்படி இருக்கிறதுனால நான் அண்ணாமலை பத்தி சொல்றேன். அண்ணாமலை வந்து ஒரு இதுக்குள்ள வந்தாரு சதினால, அதே மாதிரி பார்ப்பனிய சதினால அவர் வெளியே போய் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு மாத்துறதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். அதான் வந்து பார்ப்பனியம் அப்படிங்கிறாங்க. இனி வந்து தனுஷ் வர போறாரு, இதுவும் ஆர்எஸ்எஸ் சதிதான். விஜய் வர்சஸ் தனுஷ், அண்ணாமலை சரி வர மாட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சாதி அப்படிங்கிறது வந்து பார்ப்பனிய சதி அப்படிங்கிற இடத்துல போய் நம்ம வந்து நிற்கணும். சாதி அப்படிங்கிறத பத்தின புரிதல் வந்து மிக அற்புதமான புரிதலை வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து மார்க்சியவாதிகளுக்கு மார்க்சிய பார்வையின் அடிப்படையில நம்முடைய தோழர்கள் கோசாம்பையில இருந்து சாகேத் ராஜன் வரைக்கும், இன்னமும் கூட இர்பான் ஹபீப் வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம அதுல இருந்து விலகி போயிருக்கோம். இன்னைக்கு நம்ம செந்தளம் மாதிரியான தோழர்கள் இத வந்து பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவும் அற்புதமான ஒரு விஷயம். இன்னைக்கு மார்க்சிய சிந்தனையில கோசாம்பியை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு, ரொமிலா தாப்பரை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு, ஒவ்வொருத்தரை பத்தியும் இர்பான் ஹபீப்பை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. கோசாம்பி சாதியை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிறது பயங்கர ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு. சாதிங்கிறது என்ன, நம்ம பாப்பா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஆரியனா அப்படிங்கிற கேள்வி வந்து அதுல இருந்து வருது. கோசாம்பி ஒண்ணு சொல்றாரு, அங்கிருந்து இங்க வந்த ஆரிய சமூகத்துக்கு வந்து பாப்பா மாதிரியான ஒரு சாதி தேவையில்லை அப்படிங்கிறது. பார்ப்பான் மாதிரியான பூசாரி சமூகம் வந்து அரப்பா மோஜதாரோட தான் இருந்தது. இதுவும் ஆரிய சமூகமும் ரெண்டும் இணையறதன் மூலமா தான் இன்னைக்கு இருக்கிற அந்த பார்ப்பனிய சாதி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி கோசாம்பி சொல்றாரு. சிவகாமியின் சபதம் கல்கியுடைய நாவல் படிச்சவங்களுக்கு சில விஷயம், ஒரு கதை நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதுல மயூர சர்மன் அப்படிங்கிற ஒருத்தனை பத்தி சொல்லுவாரு கல்கி, அழகா சொல்லுவாரு. மயூர சர்மன் வந்து காஞ்சிக்கு படிக்கிறதுக்கு வரான், அவனும் அவனோட குருவும் வராங்க. வந்தோடனே அவனை வந்து ஒரு பல்லவ வீரன் எட்டி வச்சிடறான். எட்டி உதைச்ச உடனே மயூர சர்மன் குருவுக்கு அவமானமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லவ வீரனை வந்து வெட்டி தள்ளிட்டு குதிரைக்கு ஏறி காட்டுக்குள்ள ஓடிடுறான். அங்க போய் ஹலோ ஹலோ கேக்குது தோழர், தொடருங்க. கேக்குதா? ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது. மியூட் போட்டுருங்க தோழர், யாரும் இருக்கீங்களோ தங்கராஜ்ன்ற ஒரு மியூட் போட்டுருங்க. சரி தோழர், எவ்வளவு நேரம் பேசலாம்? 2 பேர் பேசலாம், எடுத்துக்கலாம் தோழர், தாராளமா பேசலாம். ரொம்ப போர் அடிச்சா சொல்லுங்க தோழர், முடிச்சுக்கிறேன். என்ன பேசிட்டு இருந்தேன்? மயூரவர்மன். மயூர சர்மன் வந்து கதம்ப சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒன்ன வந்து உருவாக்குறாரு. இன்னைக்கு இருக்கிற கோவா, அங்க வந்து வைஜெயந்தி பட்டணம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி கதம்ப வம்சம்னு ஒன்ன வந்து உருவாக்குறாரு. அந்த மயூர சர்மனை பத்தி கோசாம்பி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, மயூர சர்மன் வந்து தன்னோட பகுதியில தன் வச்ச கல்வெட்டுகள்ல தன்னைய வந்து மயூர சர்மன்னு சொல்லிக்கிறான். தன்னோட நாட்டுக்கு வெளியே அவனோட கல்வெட்டுகள் சிலது இருக்குது, அதுல வந்து தன்னைய வந்து அவன் மயூர வர்மன்னு சொல்லிக்கிறான். எப்படின்னா, ஒரே மன்னனே தன்னை வந்து சத்திரியனாவும் இன்னொரு இடத்துல தன்னை பிராமணனாவும் சொல்லிக்கிறான். அது எப்படி 2 பேரும் ஒருத்தரா இருக்க முடியும்? அப்படின்னா புதுசா ஒரு பழங்குடியினம் அதுக்குள்ள வருது, இந்த சாதிய சமூகத்துக்குள்ள வருது. அப்படிங்கும் போது அதுல மேல்தட்டுல இருக்கிற மன்னர்கள் வந்து தங்களுக்கு விருப்பமான சாதிகளை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதேதான் வந்து தமிழ்நாட்டிலயும் நடக்குது. இப்போ ராஜராஜ சோழன் என்ன ஜாதி? எல்லா ஜாதியும் அவர் கிளைம் பண்றாங்க. அவர் என்ன ஜாதி? ஒன்னும் ஜாதியே கிடையாது. சாதிக்கெல்லாம் ஒரு மேற்பட்டவர், அப்பாற்பட்டவர். அப்படிதான் வந்து அது வந்து நடக்குது. அப்போ அந்த மாதிரி எல்லா சாதிகளை போலவே பார்ப்பனியமும் வந்து கலப்பு சாதியா தான் இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இருந்த அந்தனர் அப்படிங்கிறவங்க என்ன ஆனாங்க? எங்க போனாங்க? எங்கேயுமே போகல. பின்னாடி வந்து அந்த அம்ப்ரல்லா அப்படிங்கிற ஒரு
பார்ப்பனியம் அப்படிங்கிற அந்த குடைக்கு கீழே எல்லாரும் வந்து ஒருங்கு சேர்க்கப்பட்டாங்க. இந்தியாலையும் அதுதான், இந்தியா மொத்தத்திலையும் அதான் வந்து நடந்திருக்குது. இப்படிதான் எல்லா சாதிகளை போலவே தான் பார்ப்பன சாதியும் வந்து உருவாகி வந்தது அப்படின்னு சொல்லி கோசாம்பி சொல்றாரு. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட சாதி வந்து நேரடி உடல் உழைப்புல ஈடுபடாம அது பஞ்சாங்கம் கணிக்கிறது அப்படிங்கிற அந்த பணியை எடுத்துக்கிட்டதுனால அது வந்து இன்டெலெக்சுவல் சமூகமா உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா விவசாய சமூகத்துக்கு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்ப வெயில் காலம் வரும், எப்ப மழை காலம் வரும், மார்க்ஸ் சொல்லுவார் இல்லையா, முதல்ல வளர்ந்து தீர வேண்டிய விஞ்ஞானமா இருந்தது வானசாஸ்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மனித குலம் வளரணும் அப்படின்னு சொன்னா வானியல் தெரிஞ்சாகணும். எப்ப நைல் நதியில மழை வரும்னு தெரியலன்னா உலகத்தோட தாய்ன்னு சொல்ற எகிப்திய நாகரிகம் வந்திருக்காது. எப்ப மழை வரும், எப்ப மழை வராது அப்படின்னு தெரியாதுன்னா விவசாயம் பண்ண முடியாது. இங்கேயும் அதேதான் வந்து நடக்குது. அந்த பஞ்சாங்கம் வந்து அந்த காலத்துல அது வானியலா இருந்தது. பின்னாடி ஜோசியமாவும் வேறு விதமான கற்பனையான கலைகளாகவும் அது வந்து மாறுது. இந்த இடத்த தான் வந்து டிடி கோசாம்பி தொட்டுக்கிட்டாரு. சாதியம் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஒரு பழங்குடி இனம் வந்து பல துண்டுகளா உடைக்கப்படுது. இப்ப எங்க ஊர்ல எடுத்துக்கோங்க, இருளர் பழங்குடியினம் அப்படிங்கிறது மலைகள்ல இருந்து 40-50 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற கொங்கு பகுதிகள் வரைக்கும், இப்ப பல்லடம் திருப்பூர் வரைக்கும் இருளர் பழங்குடியினங்கள் வாழ்ந்திருந்தது. இன்னைக்கு அந்த பகுதியில இருளர் பழங்குடியினங்கள் வந்து இல்லை. இருளர் பழங்குடியினமும் வேறு பல்வேறு பழங்குடியினங்களும் அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தது. ஆனா வேட்டக்கார கவுண்டர்னு ஒரு கவுண்டர் சாதி இருக்கு. மலையோர பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கிற பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து கொங்கு பறையர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இருளர் பகுதிகளுக்கு ரொம்பவும் பக்கத்துல இருக்கிற பகுதிகளில் வந்து இருக்கிறாங்க. இவங்க இருக்கிற பகுதியில இருளர் இல்லை, இருளர் இருக்கிற பகுதியில இவங்க இல்லை. ஒரு இடத்துல கன்னடம் பேசுற கவுடர்கள் சாதியில குப்ளிகா கவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு. குப்ளிகா அப்படின்னு சொன்னா கன்னடத்துல ஆந்தை, இருளர் மொழியிலையும் ஆந்தை. சரிங்களா? இந்த மாதிரி பழங்குடி சமூகங்களோட ரொம்பவும் நெருக்கமான உறவுகள் வந்து பிளைன்ஸ்ல வாழ்ற சாதிகள்ல இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். பழங்குடி சமூகங்கள்ல பறவைகளை தங்களுடைய குலக்குறியா வச்சிருக்கிறதுங்கிறது வழக்கம். போத்து அந்த மாதிரியான கீழையும் அதே மாதிரியான சாதி வந்து அந்த மாதிரி பறவைகளை குலக்குறியா வச்சிருக்கிறது அப்படிங்கிறதும் இங்க வந்து பாக்குறோம். அந்த மாதிரியான ஏராளமான ஒற்றுமைகள் வந்து குப்ளிகா கவுண்டர் மாதிரியா இருட்டு கவுண்டர், இல்லற இருக்கிற பகுதிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க இருட்டு கவுண்டர்னு சொல்றது, இப்படி எல்லாம் இருக்கு. எல்லா சாதிகள்லையும் எல்லா தன்மைகளும் வந்து இருக்கு. இப்போ பழனி மலையில வந்து பார்ப்பனரே கிடையாது, அங்க வந்து பண்டாரங்கள் தான் இருக்கிறாங்க. பழனிமலை பகுதிகள் வந்து பழங்குடி பகுதிகளாக தான் இருந்தது. பழனிமலை, மருதமலை, இது எல்லா பகுதிகளுக்கு பக்கத்திலையும் மருதமலைக்கு பக்கத்திலேயே ஒரு இருளர் செட்டில்மெண்ட் இருக்கு. எல்லா ஒரு வருஷங்கள்லயும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருளர் மக்கள் அங்க வந்து தங்களுடைய பண்டிகைகளை வந்து கொண்டாடுவாங்க. முருகன் வந்து இருளருடைய ஒரு கடவுளா தான் கொங்கு பகுதியில இருக்காரு. அந்த பகுதிகளில் இந்த மாதிரியான மல்லீஸ்வரி இப்படியான தெய்வங்கள் வந்து இருக்கு. அது முருகனோடையும் சிவனோடையும் தொடர்பு கொள்ளப்பட்ட தெய்வங்கள் வந்து அந்த காட்டுப்பகுதியில, இன்டீரியர் காட்டு பகுதிகளுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி பழங்குடி இனங்கள் பல துண்டுகளா உடைக்கப்படுது. பழங்குடி இனங்கள்ல ஒரு பகுதி வந்து விவசாய சாதியா மாறுது, இன்னொரு பகுதி வந்து தலித்துகளா மாற்றப்பட்ட உழைக்கும் பகுதியா, வீக்கான பகுதிகள் வந்து உழைக்கும் பகுதிகளாக தாழ்த்தப்படுது. அதுல ஒரு பகுதி இன்டெலெக்சுவல்ஸா மாறுறாங்க, அதுல வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து கைவினைஞர்களா இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, கம்மாளர்கள், விஸ்வகர்மா, அந்த சாதியா வந்து மாறுறாங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு தெரியும் டமாஸ்கஸ் உருக்கு அப்படிங்கிறது உலகத்துல மிக முக்கியமான உருக்கு, வளையும் தன்மை கொண்ட ஒரு உருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டமாஸ்கஸ் ஸ்டீல். டமாஸ்கஸ் ஸ்டீல் வந்து இந்தியால 2 பகுதிகளில் தான் செய்யப்பட்டது. ஒண்ணு நர்மதை நதிக்கரையில, இன்னொன்னு நம்மளுடைய நொய்யல் நதிக்கரையில கொங்கு பகுதியில, கொடுமணல் பகுதியில அது வந்து டமாஸ்கஸ் ஸ்டீல் வந்து செய்யப்பட்டது. அதனுடைய பேர் வந்து உட்ஸ் ஸ்டீல். இந்த உட்ஸ் அப்படிங்கிறது உருக்கு அப்படிங்கிற தமிழ் சொல்லல, கன்னட சொல்லுதான், தமிழ் சொல்லுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உருக்கு உருவாக்கும் கலையை வந்து சேலம் பகுதியில இருந்த பழங்குடி மக்கள் கொண்டு வராங்க. அவங்க வந்து அந்த
இரும்ப உருக்கி நமக்கு வேணுங்கிற வடிவத்துல செய்யும் போது அதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட்டை வந்து அதிகப்படுத்துவதன் மூலமா அதுல வளையும் தன்மையை கொண்டு வர முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப காலம் வரைக்கும் தமிழ்நாட்டோட ஏற்றுமதியில உட்ஸ் ஸ்டீல் தான் வந்து மிக முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணுது. ஆனா பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அதை செய்த கொள்ளர்கள் வந்து சாதிகளா மாற்றப்பட்டு கிராமங்கள்ல வந்து அடைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தச்சர்களாகவும் கொள்ளர்களாகவும் கிராமங்கள்ல வந்து புதுசா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்ற விவசாய சமூகங்களுக்கு அவங்க வந்து ஏற்குழு செய்ய வேண்டியதா இருக்குது, ஆணிகள் செய்ய வேண்டியதா இருக்குது, பல்வேறு அந்த தண்ணி வெளியே போறதுக்காக அமைக்கிற அந்த கல்லுக்கு வந்து இரும்பு மூடிகள் செய்ய வேண்டியதா இருக்குது. இரும்பு கிண்ணி அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. இரும்பு கிண்ணி அப்படின்னு சொன்னா அந்த ஒரு இரும்புல ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சு அதுல ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க. அதுல எவ்வளவு தண்ணி வருதோ அந்த அளவுக்கு ஒரு பகுதிக்கு தண்ணி விடலாம், இன்னொரு பகுதிக்கு அதுக்கப்புறம் மாத்தி விடணும் மடைய. இந்த மாதிரி எல்லாம் பழைய சிஸ்டம் வந்து இருந்தது. இதற்கு எல்லாத்துக்கும் கொள்ளர்கள் தேவைப்படுது. கொள்ளர்கள் வந்து கிராம சமூகங்கள்ல முடக்கப்படுறாங்க, சாதிகளா மாற்றப்படுறாங்க, முடக்கப்படுறாங்க. அதற்கப்புறம் வந்து இந்த சமூகங்கள் வந்து அந்த உட்ஸ் ஸ்டீல் செய்யற அந்த திறனை வந்து இழந்துருது. அதுக்கப்புறம் அந்த உட்ஸ் ஸ்டீல் வந்து என்னவா மாறுதுன்னா, உட்ஸ் ஸ்டீல் வந்து அங்க இருந்து ஈரான் வழியா ஆப்கானிஸ்தான் போகுது, ஆப்கானிஸ்தான்ல இருந்து டெல்லி வருது, டெல்லியில இருந்து அலாவுதீன் கில்ஜியோட தளபதி மாலிக் காஃபூர் மூலமா தமிழ்நாட்டுக்கு அது வருது. இப்ப அது எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அரபு குதிரை மேல ஏறி ஈரானிய கவசம் அணிந்து நம்மளோட உட்ஸ் ஸ்டீலையும் மங்கோலிய வில்லையும் தாங்கின சோல்ஜர்ஸ் மூலமா வருது. நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னா, அந்த காஸ்டிங் இரும்புல செஞ்ச அந்த சூளம் இதெல்லாம் தான் நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு கோயில்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூளம் எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுங்களா முன்னாடி. இதுதான் நம்மளுடைய போர் ஆயுதம். ஏன்னா கொள்ளர்கள் வந்து சாதியா மாற்றப்பட்ட பின்னாடி அவங்களுடைய உற்பத்தி திறன் வந்து மங்கி போயிருச்சு, அவ்வளவுதான் முடியும். அவன் பட்டறை தொழில பல்வேறு ஆட்களுக்கு நடுவுல 100 கொள்ளர்கள் ஒன்னா இருந்து ஏற்றுமதிக்கான உற்பத்தி செய்யும் போதுதான் அது வளரும். ஒரு கொள்ளரா மாத்தி வீட்டுக்குள்ள நீங்க அடைச்சி வச்சுட்டீங்க, பெண்களுக்கு அதுல பங்கு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தொழில் வந்து வீழ்ச்சி தான் அடையும். நீங்க அங்க கிடைக்கிறத வச்சுட்டு நீங்க காஸ்டிங் ஸ்டீல் தான் வந்து செய்ய முடியும். அப்ப நம்மால் வந்து வீரம் செறிந்த மரத்தமிழர் வந்து காஸ்டிங் அந்த சூளத்தையும் வாழையும் எடுத்துட்டு மாலிக் காஃபூர் கிட்ட போறாரு. அவன் ஒரு வீச்சு வீச்சுன்னா டொங்குன்னு சூளமும் துண்டாகுது, கையும் துண்டாகுது, எல்லாமே துண்டாகுது. அப்படிதான் ஜெயிக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. ஒரு 10,000 பேரோட தான் மாலிக் காஃபூர் வரான். மாலிக் காஃபூர் வந்த உடனே வந்து வீர வல்லாள தேவன் வந்து அப்படியே கதறிட்டு காலில் விழுகிறாரு. உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமே வந்து நீ செய்யணும், நீ முஸ்லீமா மாறணும் அப்படின்னு வீர வல்லாள தேவன், நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் தான், ஒரு 150 கிலோமீட்டர் தானே கோயம்புத்தூர்ல இருந்து மைசூர். அவரு நம்மளோட கல்ச்சர் தான், இதே மாதிரியான ஆள் தான், இதே தான் அங்கேயும் நடந்தது. அப்போ வீர வல்லாள தேவன் வந்து என்னோட முக்குறி நூலை பூநூலை மட்டும் விட்டுருங்க தயவு செய்து, மற்றது எல்லாத்தையுமே நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த மாலிக் காஃபூரோட படைக்கு வந்து காசு கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு, சோறு கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் அவன் வந்து இங்க படையெடுத்து வந்து இவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு மாலிக் காஃபூர் வந்து திரும்பி போறாரு. என்ன அப்படிங்கன்னா உற்பத்தி முறையில் ஏற்பட்ட வீழ்ச்சி, அவ்வளவுதான். ஒரு கிராமப்புறங்கள்ல சாதியா முடக்கப்பட்ட ஒரு கைவினைஞர் வந்து அவ்வளவுதான் செய்ய முடியும். உங்களுக்கு நம்மளுடைய வில் அப்படிங்கிறது என்னன்னா மோனோட்டோனஸான வில், 6 அடி உயரமான வில். அந்த வில் வந்து கவசங்களை பொத்துரும். ஆனா அந்த வில்லை தூக்கிட்டு நீங்க குதிரையில போக முடியாது, யானையிலையும் போக முடியாது. நிக்க வச்சு தரையில சேறு மாதிரி பண்ணி காலில் குத்தி வச்சுட்டு அந்த இடத்த குத்தி வச்சு பெருவிரல்ல புடிச்சிட்டு தான் விடணும். ஆனா அவன் கொண்டு வர்ற வில் அப்படிங்கிறது வந்து மாலிக் காஃபூரோட வில்லுங்கிறது பாப்புலர் மரத்துல செய்யப்பட்ட அற்புதமான வில். அதனுடைய வீச்சு ஒரே ஒரு குதிரை வீரனே வில்லாளியாவும் இருக்க முடியும், வால் வீரனாவும் இருக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட சோல்ஜர்ஸுக்கு வந்து கவசம் செய்யறதுக்கு வந்து இங்க கொள்ளர்கள் கிடையாது. குதிரைக்கு வந்து கவசம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து தெரியல. நம்மளுடைய மருத்துவர்கள் வந்து கிராமங்கள்ல முடக்கப்பட்டிருக்காங்க. அந்த காலில் ஏற்படுற புண்ணை ஆற்றக்கு வந்து இங்க வந்து அரசனுக்கு வந்து வழி இல்லை. இந்த மாதிரியான ஒரு சமூக அமைப்பு உற்பத்தி முறையில ஏற்பட்ட அந்த ஒரு வீழ்ச்சி தான் சாதி முறையினால நமக்கு கிடைச்ச லாபம் அப்படிங்கிறத பத்தி கோசாம்பியில இருந்து இர்பான் ஹபீப் வரைக்கும் எல்லாருமே வந்து இத பேசுறாங்க. இந்த சிந்தனை முறையை வந்து அபிஷியல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடியோட மறுக்கு. அதான் நம்மளோட பிரச்சனை. நீ இதை தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா கெயில் ஓமட்டை ஃபேஸ் பண்ணிருக்க முடியும். இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா பின்னவினத்துவாதிகள் ரஜினி, ரணஜித் குகாவையும் அமிதாப் கோஷையும் ஃபேஸ் பண்ணிருக்க முடியும். இப்ப இங்க இருக்கிற நம்மளுடைய முன்னாள் நண்பர்களா இந்த மாதிரி பின்னவினத்து எஸ் வி ராஜதுரை,
மார்க்ஸ் இவங்களோட எல்லாம் நம்ம வந்து விவாதிச்சுட்டு இருக்க முடியும். நம்ம இந்த லைனுக்கே வந்து போகல அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இந்த பிரச்சனை. கோசாம்பி நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு சிந்தனை முறையை, இந்த பார்வையை வந்து ஒரு எடுத்திருக்காரு. இன்னைக்குதான் என்னன்னா, நம்ம இடதுசாரிகள்ல நம்முடைய மாலை இயக்கம் வருது. மாலை இயக்கத்துக்கு வந்து என்னன்னா, மாலை இயக்கம் கிராமப்புறங்கள்லயும் காடுகள்லயும் அது வந்து போய் நிக்குது. அந்த சமூகங்களை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து வருது. கண்ணு முன்னாடி பாக்குறாங்க, பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறத வந்து பாக்குறாங்க, பழங்குடி சமூகங்களை பாக்குறாங்க, திருமண உறவுகள் வேறு மாதிரி இருக்கிறத பாக்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து தேடுறாங்க. இந்த கதைகளும் இந்த நாட்டுப்புற பாடல்களும் வேற எதையோ சொல்லுது அப்படிங்கிறத ரொம்பவும் அறிவு கூர்மையானவர்கள் தானே கிராமத்துக்கு போறாங்க, தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. அதற்கான விடையை தான் அவங்க கோசாம்பியில தேடுறாங்க. இதுக்கான தேவை இல்லாதவங்கனால அந்த இடத்துக்கு வந்து போக முடியல. ஒரு தேவையில இருந்து மாலை இயக்கம் வந்து டிடி கோசாம்பிய தேடி கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம டிடி கோசாம்பியோட மட்டும் நிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்ல வேண்டி இருக்கு. இந்த இடத்துல டிடி கோசாம்பியோடைய சிந்தனை முறையோட தொடர்ச்சியையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இர்பான் ஹபீப் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காரு. புத்திசம்னா என்ன, சமணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. தோழர்களே கேக்குதா? தோழர் கேக்குது இல்ல? என்னன்னா இதுல ஒரு சிக்னல் வந்துச்சு, சில பேருக்கு வந்து கேட்கல அப்படின்ட்டு, நெட்வொர்க் ப்ராப்ளம்னு. சரி, ஓகே. இர்பான் ஹபீப் வந்து அட்டகாசமான ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த சைவம் அப்படிங்கிறது எதுல இருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இர்பான் ஹபீப் வைக்கிறார். சைவம் கொல்லாமை அப்படிங்கிறது எதுல இருந்து வருது, கொல்லாமையை யாருக்கு சொல்றான் அப்படின்னு வந்து சொல்றாரு. கொல்லுதல்ல வந்து ஈடுபடுறவன் மோசமானவன். புத்தரோட கதையெல்லாம் இருக்கு தெரியுமா, இந்த வேட்டைக்காரன் ஒருத்தன், அங்குலிமாலா, இந்த மாதிரியான கதைகள்லாம் வரும். இதெல்லாம் இவன் கொல்லாமையை யாருக்கு சொல்றான் அப்படின்னு சொன்னா, வேட்டை சமூகமான பழங்குடி சமூகங்களுக்கு வந்து சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த கொல்லாமை அப்படிங்கிறது வர்க்க சமூகத்துடைய ஒரு பார்வை அப்படின்னு சொல்லி இர்பான் ஹபீப் வந்து சொல்றாரு. இது சாதிய சமூகத்துடைய தொடர்ச்சி, அதுல இருந்துதான் கொல்லாமையை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இர்பான் ஹபீப் வந்து சொல்றாரு. ஏன்னா உணவு, அன்னைக்கு காலையில உணவு அப்படிங்கிறது வந்து ஒரு வேட்டையில இருந்து தான் வர முடியும் அந்த சமூகங்களுக்கு. அதை வந்து தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரியான சமூகங்களை வந்து இழிவா பாக்குற பார்வையை வந்து பௌத்தமும் சமணமும் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பார்வை வந்து அதற்கு பின்னாடியான பார்ப்பனையும் இந்த பார்வையை பௌத்தம் சமணம் கிட்ட இருந்துதான் எடுத்துக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. பழங்குடி வேட்டை சமூகங்கள் தான் தலித்துகளா தப்பி பிழைச்சவங்க. ஏன்னா பெரும்பகுதி பழங்குடி சமூகங்கள் ஏற்கனவே பல துண்டுகளா உடைக்கப்பட்டு ஒரு பகுதி அப்பர் காஸ்டாவும் மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரொம்ப காலம் தாக்கு பிடிச்ச பழங்குடி சமூகங்கள் தலித்துகளா வந்து மாற்றப்படுறது பின்னாடி நடக்குது. இன்னைக்கு இருளர் மக்களுக்கு வந்து சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இன்னைக்கு இருளர்ல ஒரு பகுதி உடைஞ்சு ஐயரோட போய் சேர முடியாது. இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்ல அவங்க தலித்துகளோட தான் சேர முடியும். இதுதான் வந்து கடந்த ஒரு 600 700 இன்னொரு 1000 ஆண்டுகளாவே இதுதான் வந்து வளர்ச்சி அடையாத ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல இதுதான் வந்து நடக்குது. நிறுத்திக்கலாமான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏறக்குறைய 3.25 மணி நேரமா நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். கோசாம்பிய வந்து நம்ம பாக்குறது அப்படிங்கிறது கோசாம்பி அல்ல, கோசாம்பியுடைய அந்த சிந்தனை முறை. கோசாம்பியுடைய சிந்தனை முறைங்கிறது நம்ம சமூகத்து மேல திணிக்கப்பட்டிருக்கிற பல்வேறு விஷயங்களை வந்து உடைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து யூஸா இருக்கு. இன்னைக்கு நம்மளை வந்து யோசிக்கவே முடியாம நம்மளை வந்து போட்டு பிச்சு எடுத்துட்டு இருக்கிற இந்த குழப்பமான இந்த சிந்தனை முறைகள் இருக்குல்ல, இதுல இருந்து உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு நமக்கு வந்து அது வந்து ரொம்ப 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 உதவியா இருக்கு. கோசாம்பியோட நம்ம நிறுத்த கூடாது. அடுத்து ரொமீலா தாப்பர் வரணும், அடுத்து வந்து இர்பான் ஹபீப் வரணும், RSM வரணும். இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சாகேத் ராஜனை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டியது. இன்னைக்கு என்ன விஷயம்னா, நாராயணா வந்து யாரு அப்படிங்கிற கேள்வி வந்து ரொமீலா தாப்பர் வைக்கிறாங்க. நீர் அப்படிங்கிற திராவிட சொல்லுல இருந்துதான் நாராயணன் அப்படிங்கிறது வந்து வருது அப்படின்னு சொல்லி ரொமீலா தாப்பர் வந்து சொல்றாங்க. ஆரியருக்கு வந்து கடல் தெரியாது. பார்க்கடலுக்கு நடுவுல பள்ளி கொண்டு இருக்கிற கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சிந்தனையில வர்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு திராவிட மக்கள் கிட்ட இருந்துதான் அதை வந்து எடுத்திருக்க முடியும். கடலுக்கு நடுவுல பாம்புல படுத்திருக்கிற ஒரு கடவுள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பழங்குடி மக்களுடைய அந்த
அந்த பார்வையில் இருந்து தான் அதை வந்து எடுத்திருக்க முடியும். இந்த மாதிரி ஏராளமான பழங்குடி மக்களுடைய சொற்கள், திராவிட சொற்கள் இது எல்லாமே வந்து வேதங்கள்லயும் எல்லாத்துலயும் கலந்திருக்குது அப்படின்னு சொல்லி ரொமீலா தாப்பர் வந்து சொல்றாங்க. இந்திய சமூகம் வந்து மாறவே இல்லை, அது வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அபத்தத்தையும் ரொமீலா தாப்பர் வந்து உடைக்கிறாங்க. சாதிகள் வந்து மேல் நோக்கி போகுது, சாதிகள் வந்து கீழ் நோக்கி வருது, உடையுது, செதறுது, மாற்றங்கள் ஏற்படுது, இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. அதனால இந்திய சமூகம் உலகத்தோட தன்மையில இருந்து தனித்துவமான சமூகம்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கே நம்ம பாக்குறோமே நாடக சமூகம், இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை வந்து என்ன, இன்னைக்கு அது இருக்கிற நிலைமை வந்து என்ன, அதனுடைய மாற்றம். நீங்க கவுண்டர் சமூகத்தை வந்து எடுத்துக்கோங்களேன். அம்மா வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான நாவல், ரொம்ப மெஸ்மரைசிங் ரைட்டிங், டி ஜனகிராமன் எழுதுனது. ஆனா தோழர் சீரியஸ் ரைட்டிங் விரும்புறவங்களுக்கு அது பிடிக்குமான்னு தெரியல. அதுல வர்ற ஒரு ஐயரம்மா வந்து மாட்டு வண்டி ஓட்டுற கவுண்டரை வந்து டேயிங் தான் குத்துவோம். இந்த மாதிரிதான் கோர்ட்லயும் இப்படிதான் நடத்துற ஒரு வழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சமூகம் இருக்கிற நிலைமை என்ன, சாதியம் ஒருபோதும் நிலையா நிக்கவே இல்லை. இயக்கவியலுக்கு அது வெளியே கிடையாது, தொடர்ந்து மாறிட்டே தான் இருக்குது, தொடர்ந்து இயங்கிட்டே தான் இருக்கு, தொடர்ந்து முரண்பட்டுட்டே தான் வந்து இருக்கு. இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கன்வென்ஷனல் திங்கிங்ல இருந்து வெளியே உடைச்சிட்டு வர வேண்டியதா இருக்கு. அதற்கு இந்த மாதிரியான கூட்டங்களும் உரையாடல்களும் டிஸ்கஷன்ஸும் வந்து அவசியமானதா இருக்கு. இதை முன்னெடுக்கிற தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த அன்பும் நன்றியும். நன்றி தோழர்களே. இதோட முடிச்சு.